கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். Commit to the Lord whatever you do and he will establish your plans. Proverbs 16:3. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? தியான் ஒரு பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் கனவு இருந்ததான். ஆனால் அந்த பாதை அவளுக்கு ரொம்ப சுலபமாக இல்லை. அவள் வீட்டில் பண பிரச்சனைகள் இருந்தது. அவள் தேர்வுலையும் தோல்வி பெற்றாலாம். இதனால் அவங்க அம்மா அப்பாலாம் சொன்னாங்களாம், இது உனக்கானது இல்லை தியா, நம்ம வேற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் தியாவோட இருதயம் சொல்லிச்சான், இது தேவன் எனக்கு கொடுத்த கனவு, நான் எப்போவுமே கைவிட மாட்டேன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவள் புத்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்க ஆரம்பிச்சாலாம். ஏசப்பா, என் படிப்பையும் என் எதிர்காலத்தையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நீங்களே வழிகாட்டுங்கன்னு சொன்னாலாம். ஒரு வருடம் கழித்து அவளோட தேர்வு முடிவுக்கு வந்தது. சிறந்த மதிப்பெண்கள் எடுத்தாலாம். அந்த நொடி அவள் அமைதியாக சிரிச்சா, கண்ணீர் விட்டு சொன்னாலாம், ஏசப்பா, இது நீங்கள் செஞ்சது அப்படின்னு. இப்போ அவள் சிறந்த மருத்துவராக இருக்கா. பல பேருக்கு அவளுக்கு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாலாம். இப்போ படுற கஷ்டங்கள் எல்லாமே நம்ம சிறந்தவங்களாம் ஒரு நாள் வரத்துக்காக மட்டும்தான். அதனால நம்ம சோர்வடையாமல் கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தா நம்மளோட வாழ்க்கையை அவர் நல்லபடியாக சீர் செய்து நல்ல வழியில் அமைப்பார். ஆமேன்.